புதுச்சேரிக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மோடி அரசு ரத்து செய்துவிட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, மத்தியில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியின் போது புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகிய இடங்களில் மேம்பாலம் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் பாதாள சாக்கடை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததாக கூறிய நாராயணசாமி, 600 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களை மோடி அரசு ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்தார். புதுவை முதல்வர் ரங்கசாமியால் எந்த திட்டத்துக்கும் ஒப்புதல் பெற முடியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மொத்தம் 600 கோடி ரூபாய் மத்திய அரசில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு புதுவை மாநில அரசுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. அதில் இப்பொழுது புதிதாக வந்த நரேந்திர மோடியினுடைய அரசினுடைய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து புதுவை மாநில அரசுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்.